வணக்கம் நண்பர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிட்டு வந்திருக்காரு. மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்னு சொல்லிட்டு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க. அப்படி அழைக்கப்பட்ட விஜய் அவர்களிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அது என்னங்க 7 மணி நேரம்? 7 மணி நேரம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரூர்ல மக்களை சந்திப்பதற்காக விஜய் தாமதமாக சென்ற நேரம், லேட்டா சென்ற நேரம் 7 மணி நேரம். அதே 7 மணி நேரத்தை விஜய் அவர்களிடம் விசாரணைக்காக சிபிஐ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா மிக சாதுரியமாக விஜய் அவர்களை காய் வைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறது சிபிஐ, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி. அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் தாமதமாக போனீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சாரத்திற்கு ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எல்லாமே மக்களை தவறாக பயன்படுத்துறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனால் அப்படி விஜயை சிபிஐ விசாரிக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக நீங்கள் தாமதமாக போயிருக்கீங்க, அந்த தாமதத்தின் காரணமாக மக்கள் 41 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் இயற்கை உபாதை போக முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு குடிநீர் தண்ணீர் இல்லாமல் வாடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அசம்பாவிதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்க போறாங்க. ஏன்னா நீங்க தான் 7 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி 41 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. உங்களுடைய ரசிகர்கள் அவர்களை சந்திக்காம நீங்க உடனடியாக கரூரை விட்டு வெளியேறி உங்க பனையூர் வீட்டுக்கு போயிட்டீங்க. அதனால நீங்கள் செய்தது தவறு என்று புரிந்து கொண்டு உங்களுடைய மனசாட்சி உறுத்ததின் காரணமாக பாதிக்கப்பட்ட உங்களுடைய தொண்டர்கள் 41 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. அவங்கள சந்திக்காம நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறீர்கள், அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு அடுக்கடுக்கான விஜய் மீதே குற்றம் சாட்டும் வகையிலான கேள்வி தான் கேட்க போறாங்க. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு விஜய் பணியானது அதற்கு காரணம். அதனால எஃப்ஐஆர்ல விஜயனுடைய பெயரும் 100% சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி விஜயை பயமுறுத்துகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பயமுறுத்துகிறது. சிபிஐ வைத்து விஜயை பயமுறுத்தணும் அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சி முதலில் நினைத்தது. அதற்கு விஜய் பயப்படாத காரணமாக, கூட்டணிக்கு ஒத்து வராதன் காரணமாக விஜயனுடைய ஜனநாயகன் படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல உலக அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்களே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து ஜனநாயகன் படத்திற்கு தடை கேட்டிருக்கிறாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்திற்கு அனுமதி அளித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பெஞ்ச். அதை எதிர்த்து உடனடியாக 3 மணி நேரத்தில் டெல்லியிலிருந்து துஷார் மேத்தா அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் வாதாடி அந்த படத்திற்கு தடை கேட்டிருக்கிறார். அப்படின்னா விஜய் எந்த அளவுக்கு தேர்தலுக்காக பயன்படுத்த பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதுன்னு நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். யார் இந்த துஷார் மேத்தான்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் 2500 பேரை மோடியும் அமித்ஷாவும் கொலை செய்யப்பட்ட பொழுது அவருக்காக வாதாடி நீதிபதிகளை எல்லாம் பயமுறுத்தி, ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையே பயமுறுத்தி இந்த 3 பேருமே சேர்ந்து தான் அந்த குற்றத்திலிருந்து தப்பிச்சாங்க. அதற்காக ஆரம்பத்தில் இருந்து உழைத்தவர் தான் இந்த துஷார் மேத்தா. 2500 பேரை கொலை செஞ்சவங்களை காப்பாற்றுவதற்கு வாதாடிய துஷார் மேத்தா தற்பொழுது விஜயனுடைய ஜனநாயகன் படத்திற்கு தடை கேட்க டெல்லியிலிருந்து ஓடி வந்திருக்காருன்னா எப்படிப்பட்ட அரசு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் விஜய் இந்த சிபிஐ மிரட்டல்களுக்கு பயப்பட மாட்டார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் பேச வேண்டும். ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக இருந்தால் அவர் பேசலாம் தேவையில்லை. தன்னுடைய மூளையை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி மிகச்சிறந்த தொழிலதிபராக லாபகரமாக ஒரு நிறுவனத்தை நடத்துவராக வாழலாம். ஆனால் அரசியல்வாதியினுடைய முதலீடே வாய் தான். அந்த வாயை வச்சு தான் அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில நீந்த முடியும். அப்படி ஒரு அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கின்ற விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசணும். பணத்தை வச்சு எல்லாம் அரசியலை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத விஜய் புரிந்து கொள்ள வேண்டும்.
சிபிஐ விசாரணையில 7 மணி நேரம் பதிலளித்து விட்டு வந்த விஜய் வெளியே ஏராளமான பத்திரிகை நிருபர்களும் மக்கள்களும் காத்திருக்காங்க. மக்களை சந்திக்க தேவையில்லை. ஆனா அங்க வெளியே இருக்கிற பத்திரிகையாளர்களை சந்தித்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டதுன்ட்டு பொது வழியில பேசியிருந்தா அந்த இறுக்கம் குறைந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். விஜய் பயப்படலை அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருக்கும். ஆனா போறப்ப கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு கலர் ஜீப்ல போன கருப்பு கலர் கார்ல போன விஜய் அவர்கள் திரும்பி வரும் பொழுது வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு வராரு. அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறார்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தேர்தலுக்காக விஜயை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும். எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லும். அதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஜனநாயகன் படத்திற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஒரு மத்திய அரசே தடை விதித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ விசாரணைங்கிறது 1-2 முறை விஜய் சென்று வரும் இடமல்ல. அடிக்கடி தொந்தரவு கொடுப்பாங்க விஜய்க்கு தேர்தல் முடியும் வரை. அதனால் விஜய் அவர்கள் இதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது கட்ட தலைவர்களையாவது பேச அனுமதிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்க முடியும். உதாரணத்திற்கு தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரே ஒரு சின்னம், பொதுவான சின்னம் வழங்காம 234 தொகுதிக்கும் 234 சின்னம் விஜய் கட்சிக்கு ஒதுக்குனா கண்டிப்பாக விஜய் கட்சியால் வெற்றி பெற முடியாது. தேர்தலை சரியாக எதிர்கொள்ள முடியாது. பாமர மக்களுக்கு விஜயனுடைய சின்னம் என்னன்னே தெரியாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தை தேர்தலுக்கு இழுத்து செல்லும் பாரதிய ஜனதா கட்சி. இதே முறையைத்தான் திமுகவும் கையாளும். தேர்தல் வெற்றி பெற எந்த எல்லைக்கு வேணாலும் திமுக போகும். அதுக்கு உதாரணம்னா கரூர்ல 41 பேர் மரணம் அடைந்ததற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தாமதமாக போனது கிடையாது. அந்த தாமதத்தை பயன்படுத்தி அதே ஒரு பொருளா சேர்த்து 41 பேரை கொலை செய்தது திமுக. அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நாள் முன்னாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு குறுகிய இடத்துல அனுமதி கொடுத்து ஒரு சம்பவம் ஏற்பட்டா யாரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடாது, எந்த விதமான ஆபத்து இல்லாம அப்படிங்கிற மிக கவனமாக இருந்ததோடு முன்னெச்சரிக்கையாக குழியெல்லாம் தோண்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து மக்கள் எந்த விதமான ஆபத்து இல்லாமல் வெளியேறக்கூடாதுங்கிறதுக்கு திமுக குழியை நோண்டி முன்னேற்பாடு செய்திருக்காங்க. அப்படி முன்னேற்பாடு செய்து அந்த அசம்பாவிதத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய திமுக வெற்றிகரமாக விஜயனுடைய தொடர் தேர்தல் பிரச்சாரத்தை தடை செஞ்சிருக்காங்க. இதை எல்லாமே தேர்தல் வெற்றிக்காக திமுக பாரதிய ஜனதா கட்சி அளவுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அடுத்ததாக சிபிஐ விசாரணைக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ஆஜராயிருக்காரு. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி அப்படிங்கிற முறையில் அவர் ஆஜராயிருக்கிறார். அவரிடமும் கிடுக்கு பிடி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் அந்த அசம்பாவிதம் சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்த பொழுது எதற்காக செந்தில் பாலாஜியுடன் பேசினீர்கள்? உள்துறை அமைச்சரிடம் பேசலாம், முதலமைச்சரிடம் பேசலாம். இப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இல்லாத செந்தில் பாலாஜியிடம் என்ன பேசுகிறீர்கள் அப்படிங்கிற கிடுக்கு பிடி கேள்வி அவரிடமும் கேட்கப்பட்டிருக்கும். கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். இவை எல்லாமே தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும். அடுத்ததாக மீண்டும் இந்த விசாரணைக்கு விஜய் அழைத்ததற்கான மீண்டும் அழைக்கப்படுவார். தேர்தலில் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அழுத்தத்திற்கு காரணமாக அவர் விசாரிக்கப்படுவார். அதனால் எந்த விதமான பயனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட போவதில்லை. அடுத்ததாக இந்த சிபிஐனுடைய விசாரணை, ஜனநாயகத்தினுடைய தடை, இதை எல்லாமே யாருக்கு சாதகமாக அமைன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டால் இந்த விசாரணை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்கலனா திமுகவை இந்த விசாரணையிலிருந்து லாவகமாக விடுவித்து விடுவாங்க. இந்த விசாரணை தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயனுடைய கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இந்த விசாரணை செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகும்படி விஜய்க்கு கடிதம் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். இது தேர்தலுக்காக பயன்படுத்த வரும் ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.